சோலோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 12-13 எபிசோட் இருக்கு. 10வது வரைக்கும் ஒரு 4 சீசனுமே இருக்குது. அதெல்லாம் பார்க்காம இங்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. பிகாஸ் we are going to end academy arc அண்ட் அதே சமயத்துல நம்ம பிளாக் கலர் போட்டுட்டு இருக்கோம். டீமன் ஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. சோயா வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நீங்க நம்ம பார்க்க போகிறது சோலோ சீசன் 5 எபிசோட் 13ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு, உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி ரொம்ப தைரியமா நின்று யாரா இவன் இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஜின்னுவோட பையன் ஜூஹோ. அவன் எறும்பு எறும்பு எறும்புன்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருப்பானா? என்ன இது, நம்ம யங் மோனார்க்கு என்னையே தேடி தேடி வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை என்னை பிடிச்சி போச்சோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. யோசிச்சு பாரு, எந்த ஒரு எறும்பு பெருசா ரெக்க வச்சுக்கிட்டு பேசிக்கலாம் இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்க அட்ராக்ட் ஆகும்லடா, அந்த மாதிரி தான். அப்படின்னா யங் மோனார்க்கு நான் பேசுறதும் நடக்கிறதும் பிடிச்சிருக்கா? மார்சல் நீங்க வந்துட்டீங்களா? அதில் ஒரு சேஞ்சஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எது சேஞ்சஸா? ஐயோ என்ன சொல்றீங்க? நம்ம தலைவரோட 32வது பர்த்டேக்கு கொடுக்குற கிஃப்ட் இது. அப்படி இருக்கிறப்ப இதை கேன்சல் பண்ண போறீங்களா? டேய், நான் கேன்சல்லாம் பண்ண சொல்லல, இன்னொன்னு சொல்றேன், அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி இதை சொல்லிட்டு இருப்பான். என்னத்தரா பேசுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஜின்னுவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான செலவு வச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா நீங்க சொல்ற சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னா எனக்கு டீமன் கிளான்ல ஒருத்தவங்களை தெரியும், அவங்கள வேணா கூப்பிட்டுக்கிட்டோமா? நீ யாரை வேணா சொல்லு, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ன மட்டும் இவனு போயிருப்பான். இது பாட்டு இங்க போயிட்டு இருக்க ஜின்னு வீட்டை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தக்ஸ் உள்ளார வந்திருப்பானுங்க. டேய், வசமா மாட்டினான் அந்த போலீஸ்காரன். என்ன தைரியம் தான் நம்மளே பிடிச்சி உள்ளார போடுவான், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குதிச்சோன்னு. டேய், அப்படி அவன் கையை பிடிச்சி வளைச்சு எங்களோட யங் மோனார்க் தூங்கிட்டு இருக்காரு, அவரை மட்டும் நீ எழுப்பி விட்டுறாத, என்னோட தலைவர் நான் பார்த்துப்பேன் தான் என்னை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிய முடிச்சு விட்டுருவான். அதே சமயம் இந்த போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வேகமா போயிட்டு இருக்கோம். ஜாலி ஜாலி நம்ம சொன்ன மாதிரியே முடிச்சாச்சு ஏன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜூவை ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. செம்மையா இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட யங் மோனார்க்குமே இந்த இடத்துக்கு வருவாரு, இந்த இடத்துக்கு அந்த சிலைய பாக்குறப்ப சந்தோஷப்படுவாரு. இவரைக்கடா இங்கேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு ரூட்டி போயிட்டு இருக்கோம். இப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கா. இப்படியே ஒரு கொஞ்சம் வருஷம் அப்படியே டைம் ஸ்கிப் மாட்டம் நடக்குது. இதை கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் உங்க பையன் வரைஞ்ச டிராயிங்கு. என்னன்னா உங்க பையன் வித்தியாசமா வரைகிறான். ஒரு எறும்பு நின்றுட்டு இருக்க மாட்டெல்லாம் வரைகிறான். இது கொஞ்சம் வீடா இருக்குது. சரி, ஏதாச்சும் தனியா வரைய சொல்றான்னா இதை மட்டும் பண்றான்னா வீடை வரடான்னு சொல்லி கொடுத்தோம்னா அது ஏதோ ஒரு மார்க்கமா வரைஞ்சி வச்சிருக்கான். அதனால தான் ஒருவேளை உங்க வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்ல ஜூஹோக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, அவனை யாராச்சும் புள்ளி பண்றாங்க அப்படின்னு மட்டும்லாம் வச்சு பார்த்தோம். ஆனா அவன் ரொம்ப பிரைட்டா இருக்கிறான், ரொம்ப டேலண்டடா இருக்கிறான். அதனால அவனை யாராச்சும் புள்ளி பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டு இருப்பானுங்க. அதே இந்த பக்கத்து நம்ம ஜின்னு இருக்கான அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா எப்பயுமே ப்ரொமோஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா? இந்த தடவை எப்படி? டேய், நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், ஆனா என்னை போட்டு விட்டாங்கடா ப்ரொமோஷனுக்கு. சரி, அப்பனா இன்னைக்கு பார்ட்டி தான். அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு சா என்ன சொல்லுவானா, ஜின்னு இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த மாட்டம் வித்தியாசமா வரைகிறதுனால மற்ற சின்ன பிள்ளைங்க யாருமே அவங்க கூட விளையாட மாட்டாங்க. இதை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கான்ல, இது விளையாட்டு விஷயம் கிடையாது. அவனை பார்த்து நிறைய பிள்ளைங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. யோசிச்சு பாருங்க, அவன் போய் விளையாடலான்னு சொல்லி போனாலுமே மற்ற குழந்தைங்க யாருமே அண்ட மாட்டாங்க. இதை நீங்க தான் பார்த்துக்கணும். சைல்டுஹுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மொனார்க்கோட பையனா இருக்கிறதுனால அவனுக்கு அந்த பவர் வந்திருக்கு. அந்த பவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவன் இந்த வாழ்க்கைய வாழாம போறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அவன் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி நம்ம பண்ணி ஆகணும். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம பையனோட பவர் எல்லாத்தையுமே நான் கட்டுப்படுத்த போறேன். அவன் என்னைக்கு பெரிய ஆளா வளர்றானோ, என்னைக்கு அவனுக்கு தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியுதோ அப்ப நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் அவன் நார்மலா தான் வளருவான். அதுதான் அவனுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இந்த பேரு உன்னே தாண்டா வரைஞ்சிருக்கான் சொல்லிட்டு இவன் மட்டும் அழ ஆரம்பிச்சிருவான். தலைவா, ஒரே ஒரு தடவை யங் மோனார்க்கை பார்த்து ஃபேர்வெல் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டுமா? சின்ன தலை, நான் இது சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலுமே நான் வரேன், நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இவனுமே வந்துடுவான். அண்ட் இவன் மட்டும் அழுவ மாட்டான், பின்னாடி இருக்க எல்லா சாடவுமே அழுவ ஆரம்பிச்சிருவானுங்க. பிகாஸ் இவன் ரொம்ப நல்லா பழகிருப்பான் போல இருக்கு. அண்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஜூஹோ பெருவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவன் கனவுக்குள்ள பாஸ் ஆண்டன் தான் சொல்லிட்டு இருக்கான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பி போனா நம்ம ஜூஹோட மண்டையில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது.
அண்ட் அங்கேருந்து ஒரு பெரிய டைம் ஸ்கிப் நடக்கும். எந்த அளவுக்குன்னா நம்ம ஜூஹோ பெரிய ஆளாவே வளர்ந்துட்டான். இப்போதைக்கு அவன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். என்னடா இந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. ஸ்கூலு ஸ்கூலு ஸ்கூலு, புது கிளாஸு, புது ரூம்மேட்டு, புது பசங்க. சே ரொம்ப போர் அடிக்குதுல்ல. ஸ்கூலுன்னு வந்துட்டாலே புள்ளி பசங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்களே, அதே மாட்டோம். இங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் நம்ம ஜூவோவை பார்க்க நம்ம ஜூ வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன தைரியம்டா அவனுக்கு, என்ன தைரியம் இருந்தா என்ன அப்படியே பார்த்துட்டு இருப்பான். டேய் அவன்கிட்ட வச்சுக்காத, விடு, பார்த்துட்டு தானே போறான். ஓ அப்படியா, சாவு ரெடியாரு தம்பி அப்படின்னு சொல்லி இவனை அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்ன தைரியம் வந்தா நான் பண்ண போற விஷயத்த நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவ. அந்த அளவுக்கு பெரிய ஆளா நீனு, இந்தா வாங்கிக்கோ அந்தா வாங்கிக்கோன்னு சொல்லி அடி மேல அடின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஓ அவன் அடிக்கிறீங்களா, அப்படின்னா அது டிஃபென்ஸ் தான் தம்பின்னு சொல்லி அங்கேருந்து டைரக்டா வந்து ஒரு எத்து விட்ட எத்துக்கு பறந்து போவான். பக்கத்துல இருக்கவன் அதிர்ச்சி ஆகிறதுக்குள்ள இந்தா வச்சுக்கன்னு அவனுக்கு ஒரு அடி சரியான கான்ல குத்தான் சொல்லிட்டு வருவானா. டேய் எங்கடா குத்த வர அப்படின்னு சொல்லி இவனு கைய போட்டு ஒரு லாக் பண்ணி நீல வச்சு ஒரு எத்து. அவ்வளவுதான், இவன் சொல்லி முடிஞ்சிருச்சு. அடிச்சடிக்க 3 பேரும் மல்லாக்க படுத்துருவானுங்க. போர் அடிக்குது போர் அடிக்குது. சரி நம்ம காஃபி ஷாப்புக்காச்சும் போவோம், அங்கேயாச்சும் போனால் ஏதாச்சும் கிடைக்கும். என்னடா இது திறக்க மாட்டேங்குது, என்ன டைம்ல நின்றுருக்கா, ஃபுட்பால் அப்படியே நிற்குது, எவனும் போக மாட்டான். என்ன நடக்குது, உண்மையிலேயே டைம் தான் நின்றுருக்கு. என்னது இது, இப்போ நான் என்ன பண்ணணும்? அம்மா எப்பயுமே சொல்லியிருக்காங்க, அப்பா என்னைய பார்த்து பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி உள்ளார போவானா. போய் பார்த்தா என்ன என்ன இளவுடா இது, திரும்பினா கேட்டா காணும். சரி வேற வழியே கிடையாது, முன்னாடி போகிற வரைக்கும் போவோம், என்ன நடக்குதோ பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளார போனால் எக்கச்சக்கமான வெப்பனு. எந்த அளவுக்குன்னா ஜின்னு இது வரைக்கும் பார்க்காதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான எல்லா வெப்பனுமே இருக்கும். அதோட ஸ்டேட்ஸு, அதோட என்ன பவர், டேமேஜ்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கும். மறந்துருந்தீங்கன்னா சொல்கிறேன், இது எதையுமே நம்ம இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஆப்சல்யூட்லி எல்லாத்தையுமே பார்த்தோம்னா எண்டில் தான் போடுவேன். ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் இதில் கிடைக்கிற எல்லா டீட்டெயிலுமே எண்ணில் உங்களுக்கு தெரியும். இவன் இந்த போயிட்டு எக்கச்சக்கமான வெப்பனை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன ஆகுது இது வந்துக்கிட்டே இருக்கு, ஒருவேளை என்னை ஏதாச்சும் ஒரு வெப்பனை சூஸ் பண்ணதை சொல்லு போல இருக்கு, அப்படின்னா நான் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு சொல்லி நிறைய யோசிப்பான். அப்போதான் ஒரு கான்லெட்டை பார்ப்பான். ஏன் இந்த கான்லெட் நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்க போகுது, இதை வச்சு நான் சின்ன வயசுல நல்லாவே விளாண்டுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இது என்னை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கு, இப்போ பாடுற என் சம்பவத்தைன்னு சொல்கிறப்ப ஸ்டேட்டஸ் விண்டோ சங் ஜூஹோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு அந்த கேம் பிளே விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். அண்டு இது வரைக்குமே சோலார் விங் அப்படிங்கிறது கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கும். பிகாஸ் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜின்னு அவனோட ஜானி எப்படி முடிச்சான் அப்படிங்கிற டோட்டல் இதுவுமே பார்த்தோம்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சாப்டருக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபைட்டுன்னு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வீடியோன்னு தான் நினைக்கிறேன், ஒரு 4லேருந்து 3 வீடியோ தான் இருக்குது. ஸோ யா லவ் யூ ஸோ மச்.